கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய பலத்தினாலோ அல்லது நம்முடைய திறமையினாலோ நமக்கு கிடைக்கிறதில்லை. இது சுத்த ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் இந்த உலகத்துல இன்னொரு நாள் நாம் ஜீவிப்பதற்கு அவர் என்ன செய்றாரு, நம்மேல அவர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் கொண்டதுனால நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த நாள் நமக்கு தேவன் கொடுத்த பரிசாக எண்ணி நாம் என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை செய்யணும். ஏன்னு சொன்னா நாளை தினம் நமக்குரியதல்ல. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம், இன்னும் நல்ல காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதனால நம்ம கொடுத்திருக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் என்ன செய்யணுமா, காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக செய்யணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து என்ன செய்வாங்களாம், அடித்து எழும்புவார்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் செய்தியும் அதுதான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் இவ்வாறாக சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியும் கழுகை பத்தின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாவே உங்க மைண்ட் எல்லாம் உடனே என்ன செய்யும், அதனுடைய உடல் அமைப்பு, அது பறக்கிற இடம், அது பறக்கிற விதம், அதனுடைய இறகுகள் எப்படி இருக்கு எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்பாக வந்திருக்கும்ல. ஆமா, ஏன்னு சொன்னா கழுகுக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்யுமா, பறக்கக்கூடிய திறமை மிகவும் அதிகமாக உள்ள ஒரு பறவை. அதனுடைய இறகுகள் என்ன செய்யுமா, ரொம்ப விரிந்து காணப்படுகிற ஒரு இறகுகள் இருக்கு அதுக்கு. அதனால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது காற்றடிக்கிற விதமாக என்ன செய்யுமா, பறக்கவே பறக்காது. அப்படியே அந்த இறகை விரித்து வச்சாலே என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்கா பறக்கிற மாதிரி அப்படியே மிதந்து கொண்டே போகுமா. காற்றடிக்கிற வேகத்துல காற்று எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ரொம்ப சுலபமாக எந்த கஷ்டமும் இல்லாம அப்படியே மிதந்து கொண்டே போகுமா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கழுகு என்ன சொன்னா, பெரிய காற்று எதுனாலும் அதுக்கு பயம் கிடையாது. ஏன்னு சொன்னா அது மிகவும் வலிமை வாய்ந்தது. அது ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நான் அசால்ட்டா பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய காற்றில கூட அது பயந்தோ தத்தளிக்காதபடிக்கு அதன் மேலாக அப்படியே மிதந்து போகிற அளவுக்கு அந்த இறகுகளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெதர்ஸ் அதுக்கு இருக்குது. அது மாத்திரல அது என்ன செய்யுமா, ரொம்ப உயரமா பறக்கக்கூடியது. அது என்ன செய்யும்னு சொன்னா, பறவைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும், அது இறகுல இப்படி அடிச்சு பறக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. அது எப்படி மிதந்துட்டே போவோம். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நீச்சல் அடிக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் என்ன செய்வாங்க, கை கால் ரெண்டே அடிச்சுட்டு போவாங்க. சிலர் அப்படியே என்ன செய்வாங்க, மிதந்துக்கிட்டே போவாங்க. பின்னாடி லைட்டா கையை அசைச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, பேக்கா என்ன செய்வாங்க, ஸ்விம் பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கல்ல. இந்த கழுகும் அப்படிதான் என்ன செய்யுமா, ரொம்ப அழகா மிதந்துட்டு போகும். சிறகு என்ன செய்யாது, ரொம்ப அலட்டிக்காது. ஏன்னு சொன்னா உயர பறக்குது, அது ரொம்ப அலட்டிக்கிட்ட டயர்ட் ஆயிடும்ல. அந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு பாருங்க. அவருடைய படைப்பு சிருஷ்டிப்பு ரொம்ப ஆச்சரியத்தை தருது. அது ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம் பறக்கும்னா 50 கிலோமீட்டர் வேகம் அது பறக்கக்கூடியது. அவை உயரே மிதக்கிறது அல்லது செல்கிறது அப்படின்னு சொன்னா, கீழ்காற்று வேகமாக வீசும் பொழுது என்ன செய்யுமா, காற்றுக்கு மேல அது என்ன செஞ்சிருமா, பறக்க ஆரம்பிக்குமா. அவைகள் ரொம்ப அமைதியான இடத்துல அழகா அது என்ன செய்யும், அந்த ரொம்ப நேர்த்தியா அதனுடைய பாதையை அது வகுத்து கொள்ளும். இப்படி தாங்க நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு காத்திருப்போம்னு சொன்னா, கழுகு மாதிரி எத்தனை காற்று வேகமாக வீசினாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அமைதலாக, ரொம்ப சிறக அடிச்சுக்காதபடிக்கு. ஏன்னு சொன்னா அதுக்கு உண்டாக்கினவர் என்னது, அவ்வளவு வல்லமை. அவருக்கு காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், புது பலன் அடைவாங்க. புது பலன் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒருவேளை ஒரு வாரம் காய்ச்சல் படுத்திருப்போம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் எடுப்போம். அதற்கான ஆகாரங்களை நல்லா என்ன செய்ய, ஆனால் சாப்பிட முடியாது, அதற்கான ஆகாரங்களை கொடுப்பாங்க. சில நேரம் ட்ரிப்ஸ் கூட போடுவாங்க. அப்படி பார்த்து ஒரு வாரம் இல்லை 1.5 வாரம் கழிச்சு நம்ம எந்திக்கும் பொழுது எந்திரிச்சு ஒரு இது பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நமக்கே ஒரு தெம்பு வந்துடும், ஒரு புது பலன் கிடைச்சிரும்.
அது ஒரு வகையானது. ஒருவேளை நம்ம ரொம்ப சோகமா, சோதனையில, கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நம்முடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ வந்து நம்ம இடத்துல அன்பா பேசி, நம்மளை ஆறுதல் படுத்தி, அவங்க சொல்லுவாங்க, "கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, செய்யலாம். கவலைப்படாதீங்க. பிள்ளைங்கள பத்தி கவலைப்படாதீங்க. பேர பிள்ளைங்கள பத்தி அப்படி அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன செய்யணும்னா, நமக்கு புது ஒரு தெம்ப தரும். பரவாயில்ல, நம்ம சுத்தி இத்தனை பேர் நமக்கு உதவி செய்யிருக்காங்க. நமக்கு யாருமே இல்ல இந்த இந்த ஊர்ல அப்படின்னு நினைச்சோம். இத்தனை பேர் நமக்கு கஷ்டம்னு சொல்லி இத்தனை பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைவாங்க. எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, அதே போல நீங்க ஆண்டவருக்காக காத்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்வீங்களா? ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை தேற்றுவார். யாரு? ஆவியானவரை கொண்டு தேற்றுவார். சொல்லல, நான் போறேன், உங்க இருதயம் என்ன செய்யாது? கலங்காதீங்க. நான் போய் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். நான் போய் என்ன செய்வேன்? உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் நம்மோட கூட இருந்து நம்ம எல்லா காரியத்திலும் என்ன செய்வாராம்? நமக்கு ஆலோசனை தந்து அவரு சகல சத்தியத்திலும் நம்ம நடத்துவாராம். எல்லா காரியங்களும் நமக்கு ஒருவேளை இந்த வேதத்துல உள்ள இந்த காரியம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பம் அடைஞ்சு, இது உண்மையா அப்படின்னு நம்ம யோசிப்போம்னு சொன்னா, அதையும் நமக்கு அவர் விளக்கி சொல்லுவாரு. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய பாவத்துல இருந்து இருக்கோம்னு சொன்னா அந்த பாவத்தை குறித்து நமக்கு விளக்கி சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம ஆபத்துல இருக்கோம்னு சொன்னா, நீ அந்த வழியா போகாதீங்க, அது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க விளக்கி காட்டுவாங்க. இப்பேற்பட்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதுதான் நமக்கு ஒரு புதிய பலன். ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கவங்க கூட என்ன செய்வாங்க? சில வேளை நம்மள மறந்துருவாங்க. நம்மகிட்ட நம்ம நேசித்தவர்கள் கூட நம்மை மறந்துருவாங்க. ஆனா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உங்களோட கூட இருந்து என்ன செய்வாராம்? உங்களுக்கு புது பலனை அவர் தர காத்திருக்கிறார். எப்படி கழுகு எல்லா காற்றின் மத்தியிலும் எவ்வளவு தூரம் பறக்குதான்? உயர பறக்குது. எவ்வளவு? 50 கிலோமீட்டர் வேகத்துல. நமக்கு வந்து அப்பேற்பட்ட பெரிய சோதனைகள் வந்தாலும் நம்ம எப்படி இருப்போமா? உயர உயர நம்முடைய உறவு, ஆண்டவர் இருக்கிற உறவு எப்படி இருக்குமா? உயர பறந்து கொண்டே இருக்கும். பாக்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நம்ம கழுக பார்த்து ஆச்சரியமா இருக்கும். கழுகுடைய எல்லா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேரம் கிடைச்சா எடுத்து பாருங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, ஹிந்தில எல்லாத்துலயும் நீங்க வாசித்து பாருங்களேன். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஒரு சிருஷ்டிகரா, ஒரு கழுகுக்கு இவ்வளவு பெரிய வல்லமையா, அதற்கு இத்தனை குணாதிசயங்களா, அதனுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குதா அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கே அப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு அழகா பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும், நம்ம வாழ்க்கையிலும் போராட்டம் வரும், நம்ம வாழ்க்கையிலும் சோதனை வரும். இதன் மத்தியிலும் நாம் உயர பறப்பதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான். ரொம்ப பெரிய காரியம் இல்லை. அவருக்காக காத்திருப்போம், அவர் சொன்னபடி செய்வோம், அவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். கழுகுகளை போல பறந்து எழுப்போம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னு சொன்னா, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உயர பறப்பதற்கு உங்கள் சிறகுகளாகி ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்க. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவோம். அவர் நம்மை நடத்துவார். கழுகு எப்படி தன் குஞ்சுகளை நடத்துதோ அதே போல தேவன் நம்மை நடத்த காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? ஆவியானவர் வல்லமையை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, இரவிலே ஆண்டவரே, இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பது போல எங்களை காத்து எங்களை பாதுகாத்து இன்னொரு நாளிலும் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாழ்வதற்கு எங்கள் பெயர்களை நீர் பதிவு செய்ததற்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களை இம்மற்றுமாய் நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லா பிரச்சனை, துன்பம், கஷ்டம், வியாதி எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து பறக்குவார்கள் என்று சொன்னீங்களே சாமி. அப்படி நாங்கள் உம்முடைய அன்பை பற்றி கொண்டு நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற அந்த சிலாக்கியத்திற்காக வாழத்தக்கதாக, அதற்காக காத்திருக்கத்தக்கதாக, இந்த காத்திருக்கிற இந்த நாட்கள் ஏற்படுகிற எல்லா பிரச்சனை மத்தியிலும் தேவன் எங்களோடு குழந்தைங்களை வழி நடத்தி விடுவார். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென்.
கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.